ஸ்டாலின்லாம் ஒரு ஆளே இல்ல, உதயநிதிலாம் ஒரு ஆளே இல்ல, இதெல்லாம் ஆச்சே இல்ல அப்படின்னு ஒரு பொண்ணு பேசிருக்கு. மா நீ படிக்கவே இல்ல அப்படின்னு இதன் மூலமா நல்லா தெரியுது, போய் படிமா. அடுத்து இந்த விஜய் கூட்டின கிரீஸ் மாநாட்டுக்கு கூட்டின கூட்டத்தை பார்த்து ஸ்டாலின் மிரண்டு போயிருக்காரு, திமுகவே பயந்து போயிருக்கு அப்படின்ற சில தற்கூரிகளோட பதிவுகள் எல்லாம் என்னால பார்க்க முடிஞ்சது. ஸ்டாலின் ஏன் மிரண்டு போனோம் இந்த கூட்டத்தை பார்த்து? இந்த கூட்டத்துக்கும் ஸ்டாலினுக்கும் திமுகவுக்கும் எந்த வகையான சம்பந்தமும் இல்ல அப்படிங்கறத நான் இங்க ஆணித்தனமா தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கூடின கூட்டம் மொத்தமுமே யாருன்னா நாதாக்கா சீமான் அவர்கள் கூட்டி வச்சிருந்த அந்த கூட்டம் மொத்தமா உடஞ்சி இங்க வந்து நின்னுச்சுன்னு சீமான் தான் கவலைப்படணுமே தவிர திமுக எந்த வகையிலும் இதுக்காக கவலைப்படணும்னு அவசியமே இல்லன்றதை இந்த தற்கொலை கூட்டத்துக்கு நான் முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம மீதி பேர் யாரு தெரியுமா? நான் அதிமுக அதிருப்தி அடைஞ்சு, அதாவது இனிமே அதிமுக ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுடைஞ்சு போயிருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாம் அந்த பக்கம் போயிருக்காங்க. அவ்வளவுதானே தவிர இதுக்கும் திமுக பயப்படுறதுக்கும் எந்த வகையிலும் சம்பந்தமே இல்லன்றத புரிஞ்சுக்கோங்க தற்குறிகளா. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே 2021 திமுக எவ்வளவு வாக்கு வாங்குச்சோ அதை விட வாக்கு வங்கி உயர்ந்துதான் இருக்குதே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா திமுகவோட சாதனைகள் அப்படி 7